இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் யாரோ கிட்ட கேட்குறாரு, அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர் அதை யாரையும் புண்படுத்த. இப்போ நானே எனக்கு சிறந்தவர்னா ஒருத்தனை தான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி அவர் என் மேலே தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? நான் நேசிக்கிறவர்ன்றது ஒன்று இருக்குது. எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். இதை போய் பெருசுப்படுத்தி இது பண்ணி ஐயையோ பெரிய பயமாக இருக்குது. இப்போது ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும். நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிகையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க. அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும், அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு 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 டவுட் வந்துடும். ஸோ அதை ஊடகங்களும் நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா கூட அதில் 2 மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துகள் முதலிடம் பெறுகிறது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது, அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு மேட்டரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷனாகவே